சொல்லுங்க ப்ரோ, உங்க விளையாண்ட பிளேயர்ஸ், உங்க அனுபவங்கள். சும்மா ஜாலியா பேசுங்க ப்ரோ, பண்ணா பேசுங்க. அதுல என்ன இருக்கு? சர்வசிசி வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக அந்த லெவலில் எத்தனையோ பிளேயர்ஸ் இருக்காங்க யூஸ்வலி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸையும் ஒரே டோர்னமெண்ட்டில் பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு குட் டோர்னமெண்ட். அந்த அதாவது கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எப்படி இருப்பாங்கன்னா வந்து 12 டீமில் வந்து இவங்க ஆக்ஷன் மாதிரி வச்சு அதில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 250 பிளேயர் வந்தாங்க. அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு 150 பேர்லேருந்து ஒரு 200 பிளேயர் எடுத்து ஆடுறாங்க. ஸோ ஐபிஎல் மாதிரியே இதுவும் வந்து நம்ம ரேட்டு படி எடுப்போம். அதில் வந்து 3 பேர் 60 கோடி எடுத்தாச்சு. மித்ததெல்லாம் சும்மா வச்சு விளாண்டோம் 20 லட்சத்துக்கு அப்படின்ட்டு. ஆனால் அந்த 60 கோடியும் ஆடலை. கறிவிருந்துக்கு போக விடாம குடிச்சு வச்சுட்டாரு. சோறும் வாங்கி தரல. அது கூட பேட்டிங் ஆட சொல்லி பாடப்படுத்திட்டாரு. எல்லா பசங்களையும் பாக்குறோம், எல்லாரும் கூட ஜாலியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் மோஸ்டா அந்த 2 நாள் என்னன்னா பாடி தான் செம்ம டயர்டா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, பசங்க கூட தான் இருக்கும், பசங்களை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சந்தோஷத்துக்காக தான் விளையாடணும். அதான் கடைசி வரைக்கும் எனக்கு விளையாட்டே இருக்கும் ப்ரோ. ஃபுல்லாக பிளேயர்ஸ்னால தான். தனியால இண்டிவிஜுவல் எப்பயுமே கிரிக்கெட் வந்து இண்டிவிஜுவல் பிளேயர்னால எதுவுமே விக்டரிக்கு வரவே வராது. எல்லாமே டீமாக சேர்ந்து ஆடினா தான். அந்த விதத்தில் இந்த டீம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப லக்கி. சர்வசிசியில் எனக்கு வந்து செகண்ட் டோர்னமெண்ட்டு. போன டோர்னமெண்ட்டை விட இந்த இயர் வந்து கொஞ்சம் நல்லா பெட்டராகவே பண்ணியிருந்தாங்க. நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்க, எந்த இஷ்யூவும் இல்லாமல். அம்பையர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. பொறுத்த வரைக்கும் நல்ல டீம் தான். நான் எதிர்பார்த்தது தான் இப்படியும் வருவோன்ட்டு. ஆனால் ஐபிஎல் மாதிரியே இதுவும் வந்து நம்ம ரேட்டு படி எடுப்போம். அதில் வந்து நாங்கள் 4 பேர் மட்டும் 60 கோடி எடுத்தாச்சு. 3 பேர் 60 கோடி எடுத்தாச்சு. மித்ததெல்லாம் சும்மா வச்சு விளாண்டோம் 20 லட்சத்துக்கு அப்படின்ட்டு. ஆனால் அந்த 60 கோடியும் ஆடலை. ஆனது பூரா அது லோவில் எடுத்தவங்க தான் எல்லாம் ஆடினாங்க. கம்மி ரேட்டில் போனவங்க எல்லாம் ஆடினாங்க. ஸோ இது டிஃப்ரெண்டான இதாக இருந்துச்சு. நானும் எப்போவுமே என் டோர்னமெண்ட் வைப்பேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா 2 பக்கம் காற்று வைக்க மாட்டேன், ஒரே பக்கம் தான் காற்று வைப்பேன். அது பட்டாசு பாண்டி. தேங்க்யூ. அதாவது கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எப்படி இருப்பாங்கன்னா வந்து 12 டீமில் வந்து இவங்க ஆக்ஷன் மாதிரி வச்சு அதில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 250 பிளேயர் வந்தாங்க. அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு 150 பேர்லேருந்து ஒரு 200 பேர் எடுத்து ஆடுறாங்க. ஸோ இது வந்து அதுவும் இல்லாமல் இதில் வந்து நல்லா விளையாடுறவங்க ஒவ்வொரு டைமும் ஒரு தேர்ட் இயர் இந்த மேட்ச் நடக்குது. டைம் நல்லாவே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஆர்கனைசேஷன் மேலே நல்லா இருந்தது. அதே மாதிரி நிறைய பிளேயருக்கு புது சான்ஸ் கிடைக்கும். அதுக்குள்ள தான் விளையாடுறவங்க அதே மாதிரி லைக் பெயிண்டில் கிரிக்கெட் விளையாடுறவங்க ஆசைப்படுறவங்க எல்லாமே நல்லா வந்து விளையாண்டாங்க. ஆக்ஷன் நல்லா போச்சு, அது மாதிரி மேட்சும் நல்லாமே போச்சு. சர்வசிசி நல்லா ஆர்கனைஸ் பண்ணி நல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாமே உள்ள ரெகுலராக ஆடுறவங்க அவங்க தனியாக அவங்க கேப்டன்சியும் பார்த்து ஆர்கனைஸ் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க. உங்கள் டீம் பற்றி ஒப்பீனியன்? எங்கள் டீம் ஆக்சுவலி மேக்ஸிமம் கிரிக்கெட்டில் எப்படி இருக்குன்னா வந்து எல்லா டீமும் ஒரு நல்லா ஆடுவாங்க அப்படி மாதிரி இருக்கும். எங்கள் டீம் எப்படி இருந்ததுன்னா வந்து எல்லாமே வந்து ரொம்ப வெல் நேம் நேம்ஸ் கிடையாது. எல்லாமே வந்து நார்மல் பிளேயர்ஸ் தான். அந்த டீமாக ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் வந்து டாப் 4 வந்திருக்கோம். அப்படிங்கிறதே வந்து ரொம்ப இல்லை ப்ரோ. ஆனால் ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி ஜஸ்ட்ல தான் மிஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு 4 பேருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. முக்கியமான 3 பவுலுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. கடைசி இந்த மேட்ச் அவங்க பவுலிங் ஒழுங்காக போட முடியல. எல்லாமே நல்லா கோஆர்டினேட் பண்ணாங்க, போய் ஃபீலிங் எல்லாம் பேசினாங்க. நல்லா இந்த மேட்ச் சொல்லாது. தேங்க்யூ. விளையாண்ட பிளேயர்ஸ், உங்க அனுபவங்கள். சும்மா ஜாலியா பேசுங்க ப்ரோ, பண்ணா பேசுங்க. அதுல என்ன இருக்கு? சர்வசிசி வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக அந்த லெவலில் எத்தனையோ பிளேயர்ஸ் இருக்காங்க யூஸ்வலி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸையும் ஒரே டோர்னமெண்ட்டில் பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு குட் டோர்னமெண்ட். அந்த ஆக்சுவலாக உட்காந்து நம்ம வெளியில் உட்காந்து பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. கிரேட் டோர்னமெண்ட். சரி ப்ரோ, நீங்கள் சிறப்பாக விளையாண்டு ஒரு 47 ரன்னு ப்ளஸ் 4 விக்கெட் எடுத்து ஒரு மேன் ஆஃப் த சீரிஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸே வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். 3rd பிரைஸ் அதை பற்றி எல்லாம் பரவாயில்ல. இருந்தாலும் இது 2வது வருஷம் ஆடுறேன், 3 வருஷம் நடத்திருக்காங்க. 2வது வருஷம் ஆடுறேன். சூப்பர். எப்பவுமே நான் வந்துட்டு மோஸ்ட்டாக விளையாடுறோம் ஃபஸ்ட்டு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லா பசங்களையும் பார்க்குறோம், எல்லாரும் கூடயும் ஜாலியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் மோஸ்ட்டாக அந்த 2 நாள் என்னன்னா பாடி தான் செம்ம டயர்டாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, பசங்க கூட தான் இருக்கும், பசங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சந்தோஷத்துக்காக தான் விளையாடணும். அதான் கடைசி வரைக்கும் எனக்கு விளையாட்டே இருக்கணும் ப்ரோ. சர்வசிசியில் எனக்கு வந்து செகண்ட் டோர்னமெண்ட்டு. போன டோர்னமெண்ட்டை விட இந்த இயர் வந்து கொஞ்சம் நல்லா பெட்டராகவே பண்ணியிருந்தாங்க. நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்க, எந்த இஷ்யூவும் இல்லாமல். அம்பையர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. சின்ன மைனர் நெகட்டிவ் மட்டும்தான் சொல்லலாம். மற்றபடி ஓவரால் குட் டோர்னமெண்ட்டு தான்.
ஃப்யூச்சரில் நிறைய கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னும் நிறைய டீம்ஸ் கூட வைக்கலாம், இன்னும் நிறைய நியூ பிளேயர் கூட என்கேஜ் ஆகலாம், இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பிளேயர்ஸ் எப்படி இருக்காங்க, ஜோவிலே எப்படி இருக்காங்கன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இன்னும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாகவே இருக்கும். நைஸும். ஓகே ப்ரோ, உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி ஏதாவது? நாங்கள் வந்து இந்த வருஷம் 3rd ப்ரைஸ் அடிச்சிருக்கோம். அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கணும். பட் இருந்தாலும் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான். நல்ல டீம் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்க எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ப்ரோ லாஸ்ட் மேட்ச்சில் நல்லா ஸ்கோர் பண்ணீங்க, அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? டோர்னமெண்ட் பற்றி நீங்களே சொல்லுங்கண்ணா. லாஸ்ட் மேட்ச்சில் ஓப்பனிங் கிடைச்சது. ஆமாம். பேட்டிங் நிறைய சான்ஸ் கிடைச்சது. நிறைய டைம் க்ரீஸில் இருந்தேன். அதுக்கு முன்னாடி அந்த ரோலில் தான் பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. கடைசி மேட்ச் ஆயிடுச்சு. அண்ட் டோர்னமெண்ட் நல்லாவே கண்டக்ட் பண்ணாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட். இந்த மேட்சை பற்றி நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கீங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க ப்ரோ, உங்கள் மைண்ட் எப்படி இருக்கு, உங்கள் சந்தோஷங்கள் எப்படி இருக்கு, உங்கள் பிளேயர்ஸை பற்றி? ஃபுல்லாக பிளேயர்ஸ்னால தான். தனியாலாம் இண்டிவிஜுவல் எப்பயுமே கிரிக்கெட் வந்து இண்டிவிஜுவல் பிளேயர்னால எதுவுமே விக்டரிக்கு வரவே வராது. எல்லாமே டீமாக சேர்ந்த ஆடினா தான். அந்த விதத்தில் இந்த டீம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப லக்கி. பேட்ஸ்மேன் அவங்க வேலையை பார்த்தாங்க. ஃபீல்டர்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பவுலர்ஸை விட ஃபீல்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணாங்க டோர்னமெண்ட் ஃபுல்லாக. ஸோ தேங்க்யூ ஆல். உங்களுக்கும் தேங்க்யூ வந்து எங்களுக்கு. சூப்பர். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கீங்க, அடுத்த வருஷமும் எப்படின்னு உங்கள் ஒப்பீனியன் சொன்னால் நல்லாயிருக்கும். அடுத்த வருஷம் இதே டீம் நான் முடிஞ்ச வரைக்கும் ரீட்டைன் பண்ண பார்ப்பேன். நல்ல டீம் செட் ஆயிடுச்சு பாண்டிங்கு. ஸோ இது ரீட்டைன் பண்ண தான் பார்ப்பேன் அடுத்த வருஷம். சரி, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, நன்றி, வணக்கம். வணக்கம். கேப்டன் என்ன நம்பி எடுத்தாரு, அதுக்காக தேங்க்ஸ் ஃபார் தி ட்ரஸ்ட். ஓகே ப்ரோ. கேப்டன் வந்து என்ன கறி விருந்துக்கு போக விடாம புடிச்சு வச்சிட்டாரு. சோறு வாங்கி தரல, அது கூட பேட்டிங் ஆட சொல்லி படுத்திட்டாரு. ஆமா, 8000 ரூபாய்க்கு இப்ப போய் கறி விருந்து சாப்பிடலான்னு இருக்கோம். எங்க கேப்டனுக்கு நன்றி 8000 ரூபாய் எனக்கு கொடுத்ததுக்கு. இல்ல ப்ரோ, நீங்க சாப்பிடாம இருந்ததுனால தான் அவ்வளவு ஸ்கோர் அடிச்சீங்களா? சாப்பிடுறதுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2-3 பால் அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். அப்புறம் எங்க குரூப்ல வந்து என்ன சொன்னாங்க, நம்ம டீம்ல தான் ஈஸ்டர்ன் டீம் நாங்க குரூப். ஆனா 4ல 3 வந்து பி டீம் தான் வந்துச்சு. பி குரூப் செமி 3 செமி வந்து பி குரூப் தான் வந்துச்சு. அதுல வந்து நம்ம தோக்கவே இல்ல. சூப்பர் ப்ரோ, அன்பிட்டன் டீம் நாங்க வந்து ஜெயிச்சிட்டோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றிகள். நைட் எல்லாம் படுத்து தூங்கிருங்க.